வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தையில் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுதினமும் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜெபம். ஜெபம் என்றாலே நம் தேவைகளை ஆண்டவரிடம் கேட்பதுதான் என்ற பாரம்பரிய சிந்தனையில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வழிகாட்டி எப்பொழுதுமே வேத புத்தகம்தான். வேத புத்தகத்தில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை தேவனோடு சீரான தொடர்பில் இருந்த தேவ பிள்ளைகளை பார்க்க முடியும். இஸ்ரவேல் மக்களின் தலைவர்கள் பலர் ஜெபிக்கின்றவர்களாக இருந்தனர். ஜெபம் அவர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமானதாக இருந்தது. நோவா, ஆபிரகாம், மோசே, யோசுவா, தாவீது, நெகேமியா, எஸ்ரா, தானியேல் மற்றும் தேவன் பயன்படுத்திய தீர்க்கதரிசிகள் யோவான், பேதுரு, பவுல் இவர்கள் எல்லோரும் ஜெபிக்கின்றவர்களாகவே இருந்தனர். தேவனது அனைத்து போராயுதங்களையும் பயன்படுத்துவதற்கான வல்லமை ஜெபத்திலே உள்ளது. எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெப ஆவியை காத்து கொள்வதற்கு மிகுந்த புத்துணர்வோடு இருக்கும் வேளையை ஜெபிப்பதற்காக தெரிந்து கொள்ளுங்கள். பிதாவோடு தனித்திருக்க இயேசு அதிகாலை வேளையைத்தான் தெரிந்து கொண்டார். மார்க்கு 1:35 நாம் காணலாம். உடலும் மனதும் களைத்திருக்கையில் ஜெபிப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். ஹட்சன் டெய்லர் சீனாவிலே ஊழியம் செய்த மிஷனரி சூரியன் உதிக்கும் முன் பல மணி நேரங்களை தனியாக ஆண்டவரோடு செலவிடுவாராம். ஜெபம் ஓர் உரையாடல். திறந்த வேதத்தோடு ஜெபிப்பது பயனுள்ளதாக இருக்கும் என்று பிளெஸ்ஸிங் நிறுவனத்தின் ஸ்தாபகர் ஸ்டான்லி அவர்கள் கூறுகிறார்கள். இங்கிலாந்திலிருந்து சென்று சீனாவிலும் இந்தியாவிலும் கடைசியாக தென் ஆப்பிரிக்காவிலும் ஊழியம் செய்த மிஷனரி ஸ்டீபி ஸ்டட் தினமும் காலை 3 மணி முதல் 6 மணி வரை தேவனோடு இருப்பாராம். விசுவாச வீரன் ஜார்ஜ் முல்லர் பல அனாதை இல்லங்களை நடத்தியவர் அதிகாலை நேரங்களை ஒருபோதும் தவறவிட மாட்டார். E.M. பவுன்ஸ் என்ற தேவ மனிதர் தினமும் 4 மணி முதல் 7 மணி வரை தேவ சமூகத்திலே இருப்பாராம். நம் உள்ளான ஆன்மாவில் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தின் தன்மையை உள்ளபடி பிரதிபலித்து காட்டும் கருவி ஜெபமாகும். பவுல் தன் எல்லா கடிதங்களிலும் விசுவாசிகள் எப்படி ஜெபிக்க வேண்டும் எனவும் தான் எப்படி ஜெபிக்கிறார் என்பதையும் காண்பித்துள்ளார். அன்பானவர்களே, நல்ல புத்துணர்வோடு இருக்கும் நேரங்களில் அரை மணி நேரமாவது தினமும் ஜெபியுங்கள். கண்டிப்பாக வித்தியாசத்தை உணர்வீர்கள். அந்த நாள் முழுவதும் விசேஷ சக்தியை உணர்வீர்கள். இந்த அரை மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடினால் நல்லதுதான். குறையாமல் மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். அதிகாலையில் எழ வேண்டும் என்பதற்காகவே சீக்கிரமாய் தூங்கச் செல்ல கவனமாயிருங்கள். இது முக்கியம். ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். ஒரு தனி மனிதனின் வாழ்வை இன்பச் சோலையாய் மாற்றி தூய்மைப்படுத்துவது ஜெபமே. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.